பண்ணி ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹேண்ட் தான் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு அவ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வரா. அவ பக்கத்துல வந்ததும் அவளை அப்படியே ஹக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். ஓடி வந்தவனை உதச்சு கீழே தள்ளிடுறான். ஹீரோனியவும் பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தனியா விட்டா. அதுக்குள்ளேயும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் எழுந்து மிஸ்டர் ஷா என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் அவளை விடுங்க, அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றான். எது கேர்ள் ஃப்ரெண்டா, இவ என்னுடைய உமன், இதுக்கப்புறம் இவகிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்லும் போது இவங்க ஃபுல்லா லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுங்கிறது இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அவளை என்கிட்ட விடுங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் லாஸ்ட் நைட் இவ எனக்கு சொந்தமாயிட்டா, நம்பிக்கை இல்லைன்னா நீயே பாருன்னு சொல்லிட்டு அவளுடைய ஷோல்டர்ல சில மார்க் எல்லாம் இருக்கா, அதை ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்கா. பாத்தியா லாஸ்ட் நைட் இவ கூட நான் ஸ்டே பண்ணதுக்கு இதுதான் சாட்சி, இவ லாஸ்ட் நைட் என் கூட தான் பெட்ல இருந்தான்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா ஹியூமிலேட் பண்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. போதும் நிறுத்துறீங்களா, நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க, போதுங்கிற அளவுக்கு என்ன ஹியூமிலேட் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஹாப்பியா இருக்கான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது ரெண்டு பேரும் லாஸ்ட் நைட் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு. சோ எதுவுமே பேசாம பயங்கர கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறான். இவ்வளவு அவனை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ பிரிச்சு வச்சுக்கிறான். பாத்தியா இவனை மாதிரி ஒரு கோழையை தான் நீ லவ் பண்ணிட்டு இருந்திருக்க, உனக்கு ஒரு பிரச்சனைனதும் அப்படியே விட்டுட்டு போறான் பாரு, இவனை மாதிரி ஆளதான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினியா அவருடைய வீட்டுக்கே இழுத்துட்டு வந்துடுறான். அங்க இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு எதுக்காகவும் அவன் வெளியிலே போக கூடாது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான். அதுக்கு ஹீரோயினும் என்ன வீட்லயே வச்சு அடைச்சு வைக்கலான்னு பாக்குறீங்களா, அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. என்ன என்னைய எதிர்த்து பேசுற, உன்னுடைய அந்த லவ்வர் என்ன ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டு அவன் அப்படியே ஆஃப் பண்ணிடுறான்.